மார்க் 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே 3 கட்டளைகள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சர்வஜாதியும் சந்தியுங்கள், ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் அவர்களுக்கு சொல்லுங்கள், அது சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். மார்க்கு 1:1 இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு சொல்லும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மனிதன் 3 பகுதி உடையவனாக இருக்கிறான்: ஆவி, ஆத்துமா, சரீரம். பாருங்கள், இதில் ஆவியை இருதயம் என்று வேதம் அழைக்கிறது. இந்த மனதை ஆத்துமா என்று வேதம் அழைக்கிறது. சரீரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த 3 பகுதியில் அடங்கியவன் மனிதன். இதிலே முதல் மனிதனாகிய ஆதாம் பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே அவனுடைய ஆவி கெட்டுப்போய்விட்டது, இருதயம் கெட்டுப்போய்விட்டது. அதனாலே அந்த விளைவுகள் நாம் நினைப்பதற்கும் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அருமையான ஆவிக்குரிய காரியங்கள் என்பது நாம் நினைக்கிற காட்டிலும் ரொம்ப ஆழமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று லேசாக வாசிட்டு போயிடுறோம். ஆனால் அருமையான அதனுடைய எஃபெக்டு, அதனுடைய தாக்கம் மிக மிக அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆவியில் அவன் மரித்து போனான், ஆவியில் அல்லது கட்டு போனான், பிசாசின் ஆவியை வாங்கி கொண்டான், தேவனுடைய ஆவியை இழந்து போனான். அதனுடைய விளைவு அருமையான அவனை பாதித்து மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய தோட்டத்தையும் அவனுடைய சந்ததியும் முழுக்க பாதித்து விட்டது என்று வேதம் சொல்கிறது. இன்னும் ஆழமாக பார்க்க போனால் அருமையான முழு பூமியும் பாதித்து விட்டது, பரலோகத்தையும் பாதித்து விட்டது. மனிதனுக்கு அவ்வளவு மரியாதையை தேவன் கொடுத்து படைத்திருந்தார். அவனுடைய தவறு தேவனையே பாதிக்கக்கூடிய அந்த அளவுக்கு வல்லமுள்ளதாக இருந்தது. இது அத்தனையும் மாற்றி அமைப்பதற்காக இயேசு இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2 விதமான ஏதேனை தேவனை வைத்திருக்கிறார். ஒன்று கடந்த காலத்தில் படைக்கப்பட்ட ஏதேன், இப்போ இன்னொரு ஏதேனை அங்கே பரலோகத்தில் உண்டாக்கிட்டு இருக்காரு. அந்த கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஏதேனையும் அவர் தான் உண்டாக்கினார். மனிதனுடைய கை அதில் படவில்லை. இப்போ கட்டிகிட்டு இருக்க இந்த ஏதேனையும் அவர் தான் கட்டிகிட்டு இருக்கிறாரு. எந்த இன்ஜினியருடைய கையும் அதில் படவில்லை. பாருங்கள், ஆரம்பமும் முடிவும் மனிதனுக்கு அருமையான மேன்மையானதாகவே இருக்கிறது. இதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். என்றால் எந்த அளவிலே நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும் என்பதை திட்டமாய் வேதம் போதிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு, நீங்கள் அறிந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். ஆகவே கட்டுப்போன இந்த ஆவியை பற்றி எரேமியாவின் புத்தகத்திலே 17:9 எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுவழுதமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஒருவரும் அறிய முடியாது. காரணம், இருதயம் ஒரு மரத்துக்கு ஆணி வேர் இருக்கிறது போல உள்ளே இருக்கிறது. அதை தேவனே அன்றி அதில் வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் பிரசங்கம் பண்ணலாம் ஆவியை பற்றி. ஆனால் ஆவியில் திருத்தங்கள் உண்டாக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா ஆவி ஆணி வேர் சரியில்லைன்னு சொன்னால் கனி சரியாக இருக்காது, ஆள் சரியில்லை,
பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே கர்த்தர் உள்ள ஆரம்பிக்கிறாரு, மனிதன் வெளியே ஆரம்பிக்கிறான். கர்த்தர் உள்ள பிடிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆணிவேர், இந்த ஆவி மாறும் பொழுது, இருதயம் மாறும் பொழுது மனிதன் மாறிவிடுகிறான். மனிதன் கடவுளைப் போல மாறுகிற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ ஜீவியம். மாறலாமா? மாற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், தேவனை போல மனுஷன் மாறலான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதெல்லாம் ஆசைப்படணும். அதோடு மற்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட 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 கழிச்சிட்டுன்னு போடல. உங்கள்கிட்ட இருந்து எதையும் பிடுங்கு கர்த்தர் வரல, உங்களை ரசிக்கலை, கூட கொடுக்கப்படும். அருமையானே, எந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனுடைய வேதனையை கூட்டார். வேதனை இல்லாமல், வேர்வை இல்லாமல், பிரயாசம் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் வந்து ஒட்டி கொள்ளுகிறது. ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்திருக்கிறது. ஆள் எப்போ வருவான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்குது. வந்தவுடனே பின்னால் ஓடி அவன் கழுத்தில் ஏறி குதிச்சு ஓவர்டேக் பண்ணி முன்னால் போயிடுதுன்னு போட்டிருக்கு பைபிளில். எல்லோரும் கரங்களை திரிக்கிறது கர்த்தரை சோதரிப்போம். ஆகவே ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஏற்கனவே நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறபடினாலே பாருங்கள், நான் அன்றைக்கே சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், அந்த முதல் மனுஷனை பாவம் செய்துட்டான், அப்படியே நசுக்கி இருக்கலாம், ஒன்றும் இல்லை. அதுமாதிரி இந்த கர்த்தரை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மனிதனை அவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். இவன் சைஸில் ரொம்ப சின்ன ஆள், ஆனால் அந்தஸ்தில் மகா முக்கியமானவன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். முழங்கால் நின்று தாரதாரியாக கண்ணீர் விடுறதும் கண் விழிப்பும் உபவாசமும் இதுதான் பெந்தேகோஸ்தேயில். ஆல் ஆர் ஃபெயிலியர்ஸ், எல்லாம் ஒன்றுக்கு உதவாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மகா பெரியவர், அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவி உலகத்திலே இந்த வார்த்தை முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. ரத்தம் பாருங்கள், அவருடைய நாமம், அவருடைய காரியங்கள் அருமையானே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆகவே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அது இந்த மூளை அறிவில் அறிய முடியாது. இதுக்கு பேர் இன்டலெக்சுவல் நாலேஜ். இது மூளை அறிவில் யூனிவர்சிட்டியில் டிகிரி எடுக்கலாம், நல்லது. ஆனால் ஆவிக்குரிய தேவனை பற்றி அறிய வேண்டுமானால் நேரம் செலவழிக்கணும், கொஞ்சம் டெடிகேட் பண்ணணும், ஆழமாக இதுக்கென்று மனதை அருமையானவர்களே ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். இவர் வரும் பொழுது தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. பாருங்கள், இந்த தேவன் அநேகர் நினைக்கிறது போல கடினமானவர் அல்ல. கடினமானவராக இருந்தால் அந்த மனுஷன் பாவம் செய்த உடனே, முதல் மனுஷன் பாவம் செய்த உடனே அவனை கசைக்கு எரிஞ்சிருக்கணும். தேவன் மனிதனை நேசிக்கிறார். அவனுக்கென்றே இந்த பூமியை உருவாக்கி இருக்கிறார். அவன் கெட்டு போனாலும் அதுக்கு இன்னொரு வழியை, மாற்று வழி வச்சு அங்கேயே ரட்சிப்புக்கு ஒரு நிழலை அருமையானவர்களை கர்த்தர் காமிச்சிட்டாரு. அங்கேயே தேவன் நல்லவர் என்பதை அருமையானவர்களே வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிறது. அங்கிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த கதை தான் அருமையானவர்களே தொடர்ந்து வருகிறது. அது நிழல், இது புதிய ஏற்பாடு நிஜம், அவ்வளவுதான். இயேசுவின் வருகைக்காக அருமையானவர்களே இவளெல்லாம் அம்புக்குறியிட்டு காட்டுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் நல்லவர். எல்லாரும் சொல்லுவேன், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். உள்ள ஒரு ஆசை உங்களுக்கு எழும்பட்டும், ஆண்டவரே இது உள்ள ரிஜிஸ்டர் ஆகட்டும், எனக்கு என்னுடைய எதிர்காலம் இதில் நீ டக் பண்ணி வச்சிருக்கிறாரு, என்னுடைய எதிர்காலம் இதுக்குள்ள தான் இருக்கிறது. ஆகவே தேவன் அடிக்கிறாரு, கொல்றாரு, கையை ஒடிச்சிட்டாரு, காலை ஒடிச்சிட்டாருன்னு சொல்லி அருமையான எண்ணங்களெல்லாம் பிசாசனுடைய எண்ணம் உன்னை வீழ்த்தி போடுவதற்கு. அவர் மாறாதவர், அவர் இருக்க மாதிரி தான் இருக்கார். நீ என்ன நினச்சாலும் அவரை இருக்க மாதிரி தான் இருக்கார்.
உனக்கும் குடும்பத்துக்கும் நல்வாழ்வுக்காக அருமையான கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மனுஷனை அப்படியே விட்டுருக்கலாம். ஆட்டை அடித்து இரத்தத்தை சிந்தி தோலை கொண்டு இவனை மூடி என்ன வேலையெல்லாம் செய்கிறாரு பாருங்கள். ஆதாம் ஜெபித்ததுனால் அல்ல, ஆதாம் உபவாசத்தினால் அல்ல, ஆதாம் என்ன நினைக்கான்னு சொன்னால் போயிட்டாருன்னா பரவாயில்லையேன்னு சொல்லி நினைக்கான். ஆனால் ஓடி போய் மரங்களுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான் பாருங்க. தப்பை புக்கட்டுறதுக்கு இஷ்டம் இல்லை மனிதன் ஆரம்பத்திலேருந்தே. ஏன்னா உள்ளம் கேடுபாடாக இருக்குது. ஆகவே மனிதனுடைய முயற்சி அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு பரிசுத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது இல்லை. தேவனுடைய கிருபையும் ஒத்தாசையும் உனக்கு உதவி செய்யும் பொழுது இது அருமையானே ஏதேனிலே அன்றைக்கி ஆதாம் எப்படி வாழ்ந்தானோ அதுபோல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை திட்டமாக நீ தெரிந்து விடுங்கள். எல்லோரும் இதை அச்சீவ் பண்ணிட்டாங்களோ, எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படி தான் நடக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, முயற்சி பண்ணலை. ஆனால் இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அவருடைய உதவியினாலே, கிருபையினாலே அவரை போல் அருமையானே நீங்கள் மாறுவது. அதற்கு வார்த்தையை கொடுத்துருக்காரு, பரிசுத்த ஆவி அந்நிய பாஷையை கொடுத்துருக்காரு. பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சும்மா இருந்துக்கிட்டு கத்துறது அவங்கள தான் ஆசீர்வதிப்பார், என்னமோ நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். இது ஆசீர்வாதம் சும்மா பொத்துன்னு வந்து விழுகிறது இல்லை. இது ரத்தத்தை கடைசி சொட்டு தரையில் விழ வச்சதுனால இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேர்ந்துருக்குது. எடுக்கணும்னா பிரயாசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பிரயாசம் தேவை. எனிதிங் உலகத்தில் நீங்கள் இன்றைக்கி ஒரு மண்ணை எடுக்கணுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. சும்மா வந்து வாயில் வந்து கடவுளாக பார்த்து அமைக்க விடுவார் யோசிக்கிறது முட்டாள்தனம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளே உந்தி தள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் என்பதை திட்டமாக இருந்து கொள்ளுங்கள். இதை கெடுக்கக்கூடிய பிசாசனுடைய எண்ணங்கள் அருமையானது எஜெக்ட் பண்ணுங்க, மிதித்து வெளியே தள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்கள், தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார். உண்மை 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 என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த அளவு புரியுதோ இது உண்மை. அருமையால ஆகவே கெட்டுப்போன மனுஷன் அப்படியே விட்டுறாதபடி அவன்கிட்ட தான் கேட்குறாரு. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீதிமொழி 23:26, என் மகனே, மகளையும் சேர்த்து தான், என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தலையில நின்னாலும் இருதயத்தை மாற்ற முடியாது. இருதயத்தை மாற்றலன்னு சொன்னால் மாற்றங்கள் ஏற்பட மாட்டாது. மாற்றங்கள் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் பரிசுத்தமான இடம். God's things must be done in God's way. தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய வழியின்படி செய்ய வேண்டும். அவர் சில வழிகளை வைத்திருக்கிறார். அதுதான் அங்கே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அந்த கர்த்தாய் கவனித்து எப்படி ஸ்கூலில் கவனிக்கிறோமோ அந்த மாதிரி சர்ச்சில் கவனித்து அது முன்னாடி ஒவ்வொன்றாய் அருமையாக செய்வீர்களானால் வாழ்வீர்கள்னு சொல்கிறேன். வேறு ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு தவிர வேறு வழியே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவன் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க என் தேவன் விரும்புகிறார். உண்மை. என்னைய ஒன்றையும் சேர்த்து தான் எல்லாருக்கும் தேவனுக்கு அவங்க வேணும் இவங்க வேண்டான்னு கிடையாது. இதுதான் ரட்சிப்பில் நடந்தது பாருங்கள். இந்த இருதயத்தை மனிதன் கொடுக்கிறான். கொடுக்கும் பொழுது சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த இருதயத்தை எடுத்து விட்டு வேறு இருதயத்தை அவனுக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. ரிப்பேர் பண்ணுறதில்லை. ஆகவே தான் பாருங்கள், மகனே உன் இருதயத்தை எனக்குத்தான், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் உன்னுடைய கிரியைகள் ஒரு ரொம்ப இல்லை, எல்லாம் நான் உனக்காக யோசித்து நியமித்த ஒரு வழி. அதை நீ கருத்தாய் கவனித்து அதன்படி கீழ்ப்படுவாயானால் அதற்கு ஏற்ற பலனை இந்த உலகத்திலையும் வர்ற உலகத்திலையும் நீ அனுபவிப்ப.
இப்போ வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, புது சிருஷ்டி. பழைய ஒளிந்து போயின எத்தனை போய்தாயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் செய்கிற வேலையை பாருங்கள். when God does something, he does it perfectly. எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறார் என்பது தெரிந்து கொள்ளுங்க. அங்கே ஒரு குறை, இங்கே ஒரு உடசல் போட்டுட்டு அறகுறையாக செய்கிறதில்ல. உள்ள கர்த்தர் வந்தார், அதுக்கு இருதயத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டா எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்கிறாரு. புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவள் எல்லாமே என்ன செய்த, ஒளிந்து போயின. இப்போயும் பரலோகத்து போகிறதுக்கு ஆயத்தம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்து போகிறது அருமையானே லேசான காரியம் கிடையாது. ஆனால் தேவன் அதை எளிதாக்கி வைத்திருக்கிறார். இந்த இருதயத்தை பிடுங்கிட்டு இன்னொரு இருதயத்தை உள்ள வைக்கிறார் என்று பார்க்குறோம். கலாத்தியர் 4:6 போன வாரம் மாதம் பாருங்கள். தேவகுமாரனுடைய இருதயத்தை நமக்குள்ள அருமையானே தேவன் பொறுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பூலோகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல் நீங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. இயேசு இரட்சகராக ரத்தம் சிந்துவதற்கு மாத்திரம் வரவில்லை, உங்களுக்கு மாதிரியாக மனுஷன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு மாதிரி காண்பிக்கும்படி வந்தார். ஆகவே அதற்கு காரணம் என்ன? ஆணிவேர் தாவி அல்லது இந்த இருதயம் அவரை விதமாக நடக்க செய்தது. பாருங்கள், அவருக்கு போய் சொல்ல தெரியாது. அருமையான அநேக காரியங்கள் மனுஷன் செய்கிறது அவருக்கு செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஆவி அப்படி ஆவி சாக போகிறாரு. பேதுரு கோபம் வந்துட்டு பட்டயத்தை எடுத்து ஒருத்தையும் காதை வெட்டி விட்டான். உடனே அந்த கீழே விழுந்து போன காதை தூக்கிட்டு பார்ப்பான்னு சொல்லி அதை எடுத்து ஒட்ட வச்சு அதை சோகமாக்கிட்டு சிலுவைக்கு போகிறாரு. அவன் யாருன்னு கேட்டால் இவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு வந்த ஒரு கயவன். அப்படிப்பட்ட எதிரிகளுக்கு கூட அருமையானவர்களே தீமை செய்யாத ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். தேவ ஆவியானவர் அருமையானவர்களே அவருடைய அன்பை நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்துவாராக. குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரும் கர்த்தர் நம்முடைய நண்பர் என்பதை அருமையானவர்களே அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நண்பர்கள் இல்லாதவர் பொல்லாத பேய் பிடித்த உலகத்திலே பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். எங்கும் தீமை இதுதான் அந்த உலகத்தில் இருக்குது. இதில் நமக்கு உதவி செய்யும்படி தேவன் பரலோகத்தை விட்டு அருமையானவர்களே இயேசு என்கிற பேரில் இந்த பூலோகத்தில் வந்தார். வேறு ஒரு வேறவும் இல்லை, வெரி சிம்பிள். ஆனால் அந்த லேசான காரியங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துகிறதனே காண்பீர்கள். காரணம், எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். சுண்டு விரல் அசைவு அருமையானுடைய ஒரு குடும்பத்தை வான வரைக்கும் உயர்த்திவிடும் என்பதை தெரிந்து விடுங்கள். அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எவனையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். யார் பெரிய ஆள் இன்றைக்கு மனிதர்கள் பார்த்து கொண்டு தெரியும் போது அவர் குப்பையை பார்க்குறாருன்னு போட்டிருக்கு. ஏன்னா குப்பையில் கிடக்கிறவன் தூக்கி மேலே உயர்த்தினா தான் அவருடைய நாமம் மகிமைப்படும் என்பது அவருடைய வைராக்கியமாக இருக்கிறது. அருமையானுடைய கவனிங்கள். இப்போ வாசிப்போம் இன்னும் ஒரு சில வசனங்கள். சங்கீதம் 45:12 வாசிக்க. நீ தீரு குமாரத்தை காணிக்கையை கொண்டு வருவாள், ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமை உடையவள், அவள் உடை பொற்சருகையாய் இருக்கிறது. ராஜா இயேசு இந்த ராஜகுமாரத்தை விசுவாசி. இந்த விசுவாசியை பற்றி அருமையான ஆவியானவர் சொல்லும் பொழுது ராஜகுமாரத்தை எங்கே உள்ளாக பூர்ண மகிமை உடையவள், உள்ளாக. தேவனுடைய பிள்ளைகளை சில வாலிப பிள்ளைகள் கேட்குறாங்க, பார்த்து சில எண்ணங்கள் விரும்ப தகாத எண்ணங்கள் மனதில் போகுத, நான் ரசிக்கப்பட்டிருக்கேனா இல்லையான்னுங்கிற சந்தேகம் அடிக்கடி பிசாசு எனக்கு கொடுத்து என்னை வாதிச்சிட்டு இருக்கான். அருமையான தேவனுடைய ஜனமே கவனியுங்கள், உங்கள் மனது ரசிக்கப்படவில்லை. மைண்ட் ஹேஸ் நாட் பீன் ரினியூடு. உங்களுடைய மனது ரசிக்கப்படவில்லை, உங்களுடைய சரீரம் ரசிக்கப்படவில்லை.
உங்களுடைய ஆவியை பற்றி வேதம் சொல்லுறது, அதை வாசித்து கொண்டிருக்கிறேன். ஆவி பூர்ணமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதில் ஒரு பழுதும் கிடையாது. இயேசுவை போல் அது என்ன செய்திருக்கிறது, மாறி இருக்கிறது. அதனால தான் ஒரு மனுஷன் சாகும்போது உடனே கர்த்தர்கிட்ட போகக்கூடிய ஒரு சாத்திய கூறி விசுவாசி கொண்டு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். ஏனென்றால் பாவத்தின் துளி இருந்துச்சுன்னா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஒரு துளி எல்லாவற்றையும் அறவே சுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர். ஆகவே இங்கு ராஜகுமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமை உடையவள், முழுசும் பூர்ண மகிமை உடையவான்னு போடல. அதனால் வாழ்க்கையில் சில தவறுகள் வரும்போது ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவும். அதுக்குத்தான் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும், சுத்திகரிக்கும். சோர்ந்து போகாதிருங்கள், ரிவர்ஸ் அடியாதீங்க, பிசாசுக்கு செவி கொடாதிருங்கள், பிசாசோட பேசாதங்க, பழக்கம் விடாதீங்க. அன்னைக்கு பிசாசுகிட்ட பழக்கம் விட்டு தான் செத்தா. பழக்கம் விடக்கூடாது, அவன் தலையில் மிதிக்கணும்னு பைபிளில் இயேசுனார் சொல்லியிருக்காரு. பாருங்கள், சர்ப்பங்கள் தெளி மிதியுங்கள், சத்துனுடைய சகல வல்லமை மேற்கொள்ள. எத்தனை வல்லமை? சகல வல்லமை. சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. இயேசுநாதர் போய் சொல்லுவார், போய் சொல்ல மாட்டாரா? கவனிங்க. ஆகவே சாத்தான் கூட அதிகமான பழக்கம் வைக்க அவன் சொல்ல, நீங்கள் பதில் சொல்ல. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கான். அவன் பெரிய ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டு பொய்க்கு. அவன் 6000 அனுபவம் வருஷம் அனுபவம் இருக்குது. ஒரு பொய்யை விட்டு அடுத்த பொய்யை தூக்கி போடுவான். மைண்டை ஒன்றுலாக வாக்கிப்படுவான். ஆனால் அருமையான நம்முடைய தேவன் சத்தியத்தினாலே நம்முடைய மனதினை தெளிவாக்குகிறார். கரந்தரி தட்டி காத்திரி சோதரிப்போம். இன்னொரு வசனம், உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, எல்லாம் சத்தமாசிங்க, என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. தேடி தேடி புத கண்ணாடியை போட்டு ஆவிய அருமையான உரசினாலும் அங்கே ஒன்றும் கிடையாது. நத்திங் ராங், எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். எல்லாம் பூர்ண ரூபவதி. அவ்வளவு தூரம் அருமையானவர்களே கர்த்தர் புதிய இடத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். எதற்காக இது செய்தார்? உங்கள் உபவாசத்தினாலேயா, உங்கள் ஜபத்தினாலேயா, உங்கள் கண்விழிப்பினாலோ, உங்கள் பிரதிஷ்டையினாலேயா? எதுனாலையும் கிடையாது. கவனிகள், தேவன் உன் மேலே அன்பாகவே இருக்கிறார். இந்த இருதயம் பெர்ஃபெக்டாக அந்த மாதிரி இல்லைன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. அருமையான பரலோகத்தை இழந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே அதற்குரிய மெஷர் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு, வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வழியும் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தாய் கவனிக்கணும். இது உங்களை வாழ வைக்கிற புஸ்தகம், ஒரு மத புஸ்தகம் கிடையாது. சும்மா கோயிலுக்கு வந்தோன்னு சொல்லி அருமையாக தோத்திரம்னு சொல்லிட்டு ஒரு பக்தியாக இருக்கிறது இல்லை. வெற்றியாகி வாழ்வதற்கு அருமையாமலை என்ன வழின்னு பார்க்கணும். கொஞ்சம் தோல்வி வந்தால் நம்ம சோர்ந்து போகிறதில்லை. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறது கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். நான் விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. எதுக்கு? கூட சும்மா பாரத்துக்கா இல்லை. அருமையான குறைகளை நீக்குவதற்கு, தடைகளை போக்குவதற்கு, அருமையான்மை அறிவினத்தை மாற்றுவதற்கு, இருளை நீக்கி தருவதற்கு, இன்னும் கொஞ்சம் பிரகாசத்தை நம்ம தருவதற்காக கூட இருக்கிறார். God is always our best friend என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியாது, அவரால் முடியும். அதனால் எங்கே போனாலும் எங்கே முடியாதுன்னு அர்த்தம் சொல்லும்போது, ஆண்டவரே என்னால் முடியாது, உம்மால் முடியும். பிசாசம் பொய்யேன். எங்கேயாவது இன்டர்வியூக்கு போகும்போது அல்லது வேறு எங்கேயாவது போகும்போது முடியாதுன்னு சாத்தான் சொன்னால் முடியும், என்னால் முடியாது, அவரால் முடியும். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம்.